அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய மிகவும் அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அதை அனைத்தையும் பெறக்கூடிய அற்புதமான மந்திரம், மிகவும் ரகசியமான மந்திரம்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் எந்த ஒரு புக்லேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது, எந்த யூடியூப் சேனல்லையுமே பார்த்துருக்க முடியாது அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறையில் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் கேட்ட பணம், அதாவது உங்களுக்கு ஒரு 2 லட்சம் தேவைப்படலாம், இல்லை 1 லட்சம் தேவைப்படலாம், 50,000 தேவைப்படலாம், மாதம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இதை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, நல்ல வேலை வேணும், திருமணமாக வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சொன்ன பிறகு நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மிகவும் எளிமையான ஒரு மந்திரம் தான், அதுக்கு தாராளமாக சொல்லலாம். இப்படி சொல்லும்போது நீங்கள் கேட்டது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன, அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்களை பார்த்துடலாம். இந்த இமேஜில் பாருங்கள், வராகி அன்னைக்கு செவ்வாழை பழம் வச்சுருக்காங்க. அந்த செவ்வாழை பழத்தில் வராகி அன்னையுடைய 2 கண்களும் ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க. அதே போல் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, இதை சொல்ல பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சகோதரி நம்பிக்கையோட பிளத்தோரா 5 to 8 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை சொன்ன அரை மணி நேரத்தில் அவங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நன்றியை சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் சொல்கிற மந்திரம், நம்பர், சுவிட்ச் வேர்டு, அதே போல் பார்த்திங்கன்னா வேதிக் சுவிட்ச் வேர்டு, இதெல்லாம் உண்மைதான். உங்களுடைய தேவைகளுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நம்பிக்கையை சார்ந்த விஷயந்தான். இதெல்லாம் சொன்னால் எனக்கு எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. எனக்கு நடக்கும், இதை நான் சொன்னேன்னா கண்டிப்பாக எனக்கு நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். அதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரே ஒரு வரியில் சொல்லிடுங்கம்மா. பேர், உங்களுடைய பிரார்த்தனையை மட்டும் சொல்லுங்கள். ராசி, நட்சத்திரம் அது போல் எதுவும் சொல்ல வேண்டாம். பேராகிராஃப் மாதிரி எழுத வேண்டாம், ஷார்ட்டாக சொல்லிவிடுங்க. அப்போ தான் எங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். அதே போல் இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம், உங்கள் வாழ்நாள் முழுவதுமே பலன் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான மிகவும் ரகசியமான மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் எதை வேண்டும் என்றாலும் பெற்றுக்கொள்ளலாம். பர்டிகுலராக பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான மந்திரம், வசீகரன் மந்திரம் கூட சொல்லலாம். நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நியாயமான கோரிக்கைகள் வைத்தால் தான் கிடைக்கும். நீங்கள் தவறாக இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா அது பலிக்காது, உங்களுக்கு அது தவறாக தான் போய் முடியும். அதனால் நல்ல விஷயத்துக்கு இதை பயன்படுத்தி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பண தேவைகள் இருக்குது, அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது, இல்லை மாதம் எனக்கு ஒரு 50,000 இல்லை 1 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நம்பிக்கையோடு நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் கேட்டது கிடைக்கும். அது என்ன மந்திரம், அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் சொல்லணும். நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லாதீங்க. அதே போல் மாதவிடாய் காலத்துலேயும் சொல்ல வேண்டாம். ஒரு 3 இல்லை 4 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை கண்டினியூவாக டெய்லியுமே சொல்லலாம். அதே போல் எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் சொல்லலாம். பூஜை ரூமுக்கு போக முடிகிறவங்க பூஜை ரூம்லேயும் சொல்லலாம். பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழல் இருந்தால் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துட்டு நல்ல மூச்சை 2-3 தடவை நல்லா இழுத்து வெளியில் விட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்குங்க. அதே போல் வெறும் தரையில் உட்காராமல் ஏதாவது ஒரு பலகையில் உட்காந்துக்கலாம், இல்லை பெஞ்சில் உட்காந்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பெட்ஷீட்டோ இல்லை ஷாலோ போட்டு அதுக்கு மேலே உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் எப்படி நான் எழுதியிருக்கணும் அதே போல் சொல்லணும். மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தையும் விநாயக பெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, நம்ம இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இந்த மந்திரம் எனக்கு சித்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சோகன் அப்படின்னு சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ மாதம் உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் இல்லை 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுன்னா சோகன்
எனக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 2,00,000 என் வாழ்க்கையில் என்னால் கொண்டு வர முடியும். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் துவ துவ அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதோ அதை நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு உங்களுக்கு பண தேவைகள் இருந்தால் சொல்லணும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு 1 கோடி வேணும் 2 கோடி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடைக்காது. உங்களுக்கு என்ன பணம் தேவைப்படுதோ மாதம் மாதம் இவ்வளோ கிடைச்சா நல்லாயிருக்கும், இல்லை இந்த பணம் இப்பொழுது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அந்த பணத்தை இப்போ நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், அதே முறையில் நீங்கள் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா பணத்திற்காக மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு என்ன தேவைகளோ இந்த முறையில் நீங்கள் சொல்லி பூர்த்தி செய்து கொள்ளலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்ற கனவு இருந்துச்சுன்னா சோகன் எனக்கு நல்ல ஒரு சொந்த வீடு என்னால் கட்டி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் துவ துவ அப்படின்னு சொல்லிவிடுங்க. இப்படி எல்லாத்துக்குமே சொல்லலாம். ஸோ வீடு கட்டணும், நல்ல வேலை கிடைக்கணும், கடன் முழுவதும் அடையணும், உடலில் இருக்கிற நோய்கள் முழுவதும் தீரணும், இது போல் எதற்கு வேண்டுமென்றாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வேண்டும், இது போல் எதற்கு வேண்டுமென்றாலும் சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா பணத்தையும் ஆகர்ஷணம் பண்ணும், நீங்கள் கேட்டதையும் கொடுக்கும். அந்த அளவுக்கு அற்புதமானது. ஒரே கல்லில் பல லட்சம் மாங்கான்னு சொல்லுவோம் பாருங்கள், அதே போல் மிகவும் அற்புத பலனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புத மந்திரம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும். உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்ல முடியாத மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நாள் முழுக்க கூட இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எத்தனை முறை இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மந்திரம் சித்தியாகி நீங்கள் கேட்டதை கொடுக்கும். நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும், தவறான விஷயத்துக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மந்திரத்தை இந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம், இல்லை நாள் முழுவதுமே மனசுக்குள்ளே சொல்லி கொண்டே இருக்கலாம். மிகவும் எளிமையானது தான். சுத்தமாக இருக்கும்போது தான் சொல்லணும், சுத்தம் இல்லாத நேரத்தில் சொல்லக்கூடாது. அவ்வளோதாங்க. மிகவும் அவசியம், முக்கியம். இதை சொன்னேன்னா கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையோடு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்டது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம். நீங்கள் இதை நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.